இந்திய கிரிக்கெட் அணி தற்போது அயர்லாந்துக்கு எதிரான டி20 கிரிக்கெட் தொடரில் விளையாடி வருகிறது. இதில் சமீபத்தில்தான் முதல் டி20 போட்டியும் முடிவடைந்திருந்தது. அந்த போட்டியை பொறுத்தவரையில் இந்திய அணி அயர்லாந்து அணியை எளிதாகவே வீழ்த்தியிருந்தது. ஆகவே அதனைத் தொடர்ந்து சற்று முன் இரண்டாவது டி20 போட்டியில் இந்த இரு அணிகளும் களமிறங்கியது. இந்த போட்டியை பொறுத்தவரையில் இது ஒரு சாதாரண போட்டியாக நடந்து முடியவில்லை. கிரிக்கெட் வரலாற்று புத்தகத்தில் ஒரு சில போட்டிகளை பதிவு செய்யாமல் கடந்து செல்லவே முடியாது. அப்படிப்பட்ட போட்டியாகத்தான் இந்த ஒரு போட்டி நடந்து முடிந்தது. ஆமாங்க, இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் என்பது தற்போது நடந்து வருகிறது. இதில் இந்திய அணி சார்பில் முக்கியமான நட்சத்திர வீரர்கள் பெரும்பாலும் பங்கேற்கவில்லை. ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணிதான் களமிறங்கி இருக்கிறது. ஆனால் முக்கியமான நட்சத்திர வீரர்கள் பெரும்பாலும் இல்லை என்று சொன்னாலும் கூட, அதாவது சுப்மன் கில், யாஸ்வி ஜெய்ஸ்வால், ஹார்திக் பாண்டியா, பும்ரா, சூரியகுமார் யாதவ் உள்ளிட்ட டி20 போட்டிகளுக்கு பேர் போன இந்த நபர்கள் இல்லை என்றாலும் கூட, இவர்கள் அனைவரையும் தாண்டி 3 முக்கிய அணுகுண்டுகள் இந்திய அணியில் இருக்கிறது. அணுகுண்டுகள் என்று சொல்வதை விட அணு ஆயுத குண்டுகள் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்தளவுக்கு அப்படிப்பட்ட 3 கொடூரத்தனமான பேட்ஸ்மேன்கள் இந்த ஒரு தொடரில் இந்திய அணிக்காக இருக்கின்றனர். அந்த 3 பேரில் ஒருவர் இசான் கிசான். இவருடைய அதிரடி என்பது சமீப காலங்களாக எந்தளவுக்கு இருக்கிறது என்பதை எல்லோரும் அறிந்திருப்போம். தாறுமாறாக பொளந்து கட்டி வருகிறார். அதே போல இரண்டாவது நபர் அபிஷேக் சர்மா. இவருடைய அதிரடி என்பது டி20 போட்டி என்று வந்துவிட்டாலே சும்மா அனல் பறக்கும். அதுவும் போட்டியின் முதல் பந்திலேயே சிக்ஸர் அடிப்பதில் இவருக்கு நிகர் இவர்தான். இவரைத் தொடர்ந்து அந்த மூன்றாவது நபர்தான் இருப்பதிலேயே உச்சபட்ச ஹைலைட். கிரிக்கெட் ஜாம்பவான்களுக்கே அப்பன் என்று கூட இவரை சொல்லலாம். திறமையில் மட்டும்தான் அப்பனே தவிர வயதில் சிறு குழந்தையாவார். அவர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம சூரியவன்சிதான். இவரும் இந்த போட்டியில் களமிறங்குகிறார். அதாவது இந்திய சீனியர் அணியில் முதல் முறையாக சூரியவன்சிக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே இசான் கிசான், அபிஷேக் சர்மா, சூரியவன்சி என 3 பேருமே இந்த ஒரு தொடரில் இருக்கின்றனர் என்பதுதான் இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கிறது. இந்த 3 பேரில் யாரேனும் ஒருவர் இருந்தாலே அந்த தொடர் என்பது சுவாரஸ்யத்தின் உச்சமாக மாறிவிடும். அப்படி இருக்கும்போது இந்த 3 பேருமே ஒரே போட்டியில் இருந்தால் இந்த தொடரும் இந்த போட்டியும் எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் என்பதை நினைத்து பார்க்கவே பிரமிப்பாக இருக்கிறது. அநேகமாக இந்த அயர்லாந்துக்கு எதிரான தொடர்தான் கிரிக்கெட் வரலாற்றில் நம்பர் 1 தொடராக, நம்பர் 1 வரலாற்று சாதனைகளை குவித்த தொடராகவும் இருக்கப் போகிறது என்று கூட சொல்லிவிடலாம். அந்தளவுக்கு இந்த 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து களமிறங்கினால் கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு கூட ரன்கள் குவியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. ஆக அப்படிப்பட்ட சூழலில்தான் இந்த இரு அணிகளுக்கு எதிராக நடந்து முடிந்த முதல் டி20 போட்டியிலேயே இந்திய அணி 300 ரன்களை தாண்டி அடித்து பிரமாண்ட சாதனை வெற்றியை பெற்றிருந்தது. என்ன ஒன்று, அந்த முதல் போட்டியில் இசான் கிசான் இடம்பெறவில்லை, ஆடும் 11இல் இடம்பெறவில்லை. அப்படி இருக்கும்போது இந்த இரண்டாவது போட்டியில், அதாவது சற்று முன் நடைபெற்ற இந்த இரண்டாவது போட்டியிலும் இந்த 3 பேரும் இடம்பெறவில்லை, அதாவது ஒன்றாக இடம்பெறவில்லை. இதில் அபிஷேக் சர்மாவுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆகவே இந்த போட்டியில் சூரியவன்சியும் இசான் கிசானும் தான் களமிறங்கியிருந்தனர். அதுவும் இந்த போட்டியில் பல சுவாரஸ்யமான சம்பவங்களும் நடைபெற்றது. ஏனென்றால் சூரியவன்சி, இசான் கிசான் உள்ளிட்ட கொடூரத்தனமான பேட்ஸ்மேன்கள் இருந்த போதும் கூட இந்த போட்டி சூப்பர் ஓவர் வரை சென்றது என்று சொன்னால் நம்ப முடியுமா? ஆமாங்க, அப்படி ஒரு சம்பவமும் பயங்கர ட்விஸ்ட்டுகளும் இந்த போட்டியில் நடந்தது. இந்தளவுக்கு, அதாவது சூப்பர் ஓவர் வரை செல்வதற்கு இந்த போட்டியில் அதற்கான முக்கியமான ட்விஸ்ட்டுகளும் அரங்கேறியது. ஏனென்றால் இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த அயர்லாந்து அணியை பொறுத்தவரையில் அயர்லாந்து அணி சூப்பராகவே பேட்டிங் செய்தது. அதற்கு மிக முக்கிய காரணம், ஏற்கனவே இந்த இரு அணிகளுக்கு எதிராக நடைபெற்ற முதல் டி20 போட்டியில் இந்திய அணியில் இருக்கும், தற்போதைய இந்திய அணியில் இருக்கும் முக்கியமான பவுலர்கள் இடம்பெற்றிருந்தனர். ஹர்ஷ்தீப் சிங், பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷித் ராணா உள்ளிட்ட முக்கியமான பவுலர்கள் முதல் டி20 போட்டியில் இடம்பெற்றிருந்தனர். ஆகவே அவர்களுக்கு இந்த போட்டியில் ஓய்வு கொடுக்கப்பட்டது. இதனால் சிவம் தூபே, அக்சர் பட்டேல் உள்ளிட்ட ஆல்ரவுண்டர் பவுலர்களைத்தான் இந்த போட்டியில் அதிகமாக இந்திய அணி பயன்படுத்தியது. அதாவது எப்படியும் இந்த போட்டியை இந்திய அணிக்கு நிகரான போட்டியாக இருக்கப் போவதில்லை என்பது இந்திய அணிக்கு நன்றாகவே தெரிந்துவிட்டது. அதுவும் இந்த இரு அணிகளுக்கு எதிராக நடக்க இருக்கும்
2 T20 போட்டிகளுக்கான வார்ம் அப் மேட்ச் தான் இந்த போட்டி. இதற்கு முன்பு நடைபெற்ற முதல் T20 போட்டியின் கூட வார்ம் அப் மேட்சாகத்தான் நடந்தது. ஆகவே இந்த போட்டியும் வார்ம் அப் மேட்சாகத்தான் நடைபெற்றது. அப்படி இருக்கும்போது முதல் போட்டியில் விளையாடியவர்களுக்கு ஓய்வு கொடுத்துவிட்டு விளையாடாத நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்றுதான் சிவம் தூபே, அக்சர் படேல் உள்ளிட்டவர்களுக்கு பந்து வீசுவதற்கு இந்த போட்டியில் வாய்ப்பு கிடைத்தது. இவர்களே கிட்டத்தட்ட 4 ஓவர்களை மொத்தமாக வீசிவிட்டனர். இதுபோக மற்ற புதுமுக பவுலர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இந்த சூழலில்தான் இப்படியான அனுபவம் குறைந்த பந்து வீச்சை இந்த போட்டியில் சரியாக பயன்படுத்தி கொண்டது அயர்லாந்து அணி. அப்படியாக இந்த போட்டியில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய அயர்லாந்து அணி 20 ஓவர்கள் முடிவில் விக்கெட் இழப்பிற்கு, அதாவது 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட் இழப்பிற்கு 176 ரன்கள் வரை குவித்துவிட்டது. இந்த ரன்கள் என்பது அயர்லாந்து அணியை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ரன்கள்தான். ஆனால் இந்திய அணியை பொறுத்தவரையில் இது அந்த அளவுக்கு மிகப்பெரிய இலக்கு ஒன்றும் கிடையாது. அந்த ஒரு மனநிலையில்தான் இந்த போட்டியில் இந்திய அணியும் களமிறங்கியது. அப்படியாக களமிறங்கிய இந்திய அணியில் ஓப்பனிங்கில் சஞ்சு சாம்சனும் சூரியவன்சியும் களமிறங்கினார்கள். அப்படியாக களமிறங்கிய முதல் ஓவரின் 2வது பந்தை எதிர்கொண்ட சூரியவன்சி அந்த பந்தை அடித்துவிட்டு ரன்னெடுக்க ஓடும்போது தசைப்பிடிப்பு ஏற்பட்டது. இதனால் அந்த போட்டியிலிருந்து தற்காலிகமாக ஓய்வு பெற்றார் சூரியவன்சி. இங்குதான் இந்திய அணிக்கு பிரச்சனையும் தொடங்கியது. அதன் பிறகு திலக் வர்மா களமிறங்கி வெறும் 2 ரன்கள் எடுத்திருந்த போது எதிர்பாராத விதமாக இவரது விக்கெட்டையும் இழந்தார். அதாவது சஞ்சு சாம்சன் இவர் எதிர்கொண்ட பந்தை ஸ்ட்ரெயிட் திசையில் பவுண்டரி அடிக்க முயற்சி செய்து, அந்த சமயத்தில் ரன்னராக இருந்த திலக் வர்மா ஓடிவர முயற்சி செய்ய, அதே சமயம் பவுலரின் கையில் பட்டு பந்து ஸ்டெம்பில் அடித்ததால் எதிர்பாராத விதமாக ரன் அவுட் ஆனார் திலக் வர்மா. இதனைத் தொடர்ந்து அடுத்த ஒரு சில பந்துகளிலேயே இந்திய கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயரும் விக்கெட்டை இழந்தார். இதனால் ஆரம்பத்திலேயே 2 விக்கெட்டுகளை இழந்து சூரியவன்சியோடு சேர்த்தால் 3 விக்கெட்டுகளை இழந்ததாக கணக்கில் வந்தது. இதன் காரணமாக இந்திய அணி மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க ஆரம்பித்தது. அந்த பின்னடைவுக்கு இன்னும் அழுத்தம் சேர்ப்பது போல இந்த போட்டி நடைபெற்று கொண்டிருக்கும் போது திடீரென மழையும் குறுக்கிட்டது. பின்னர் உடனடியாக மழை நிற்காமல் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்ததால் இந்த போட்டி TLS மெத்தடுக்கு மாறியது. அதாவது வெறும் 8 ஓவரில் 118 ரன்கள் எடுக்க வேண்டும் என்ற கடினமான இலக்கை இந்திய அணி எதிர்கொண்டது. வழக்கமாக TLS முறை என்று வந்துவிட்டாலே எதை வைத்து இவர்கள் கணக்கெடுத்து இலக்கை நிர்ணயிக்கிறார்கள் என்பது யாருக்குமே தெரியாது. அப்படித்தான் இந்த இலக்கும் இந்திய அணிக்கு அதிர்ச்சியாக நிர்ணயிக்கப்பட்டது. அதே சமயம் அயர்லாந்து அணிக்கு இது மிகப்பெரிய சந்தோஷமாகவும் மாறியது. ஆகவே அயர்லாந்து அணி இந்திய அணியை வீழ்த்திவிட்டோம் என்ற முழு மனதிற்கு அப்போதே சென்றுவிட்டனர். அதனால் பந்து வீச்சும் கூட கிட்டத்தட்ட முதல் 2 ஓவர்கள் வரை நேர்த்தியாக வீசினார்கள். அதன் பிறகு இசான் கிசான் களமிறங்கி போட்டியை அப்படியே மாற்றிவிட்டார். இவர் களமிறங்கி முதல் 11 பந்துகளிலேயே 40 ரன்கள் வரை குவித்துவிட்டார். அந்தளவுக்கு சிக்சர்கள் மலைகளாக இவர் பொழியவிட, பின்னர் அப்படி இப்படி போராடி கடைசி ஓவர் வரை சென்று இந்திய அணி வெற்றியை நோக்கி செல்லும்போது அந்த சமயத்தில் இசான் கிசான் எதிர்பாராத விதமாக விக்கெட்டை இழக்க, இதனால் வெற்றி பெற வேண்டிய கடைசி நொடியில் இந்த போட்டியில் இந்திய அணி இந்த போட்டியை சமன் செய்தது. அதாவது 8 ஓவருக்கு 118 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற சூழ்நிலையில் இருந்த இந்திய அணி 117 ரன்கள் மட்டும்தான் எடுத்தது. இதனால் இந்த போட்டி சூப்பர் ஓவருக்கும் சென்றது. அப்படியாக சூப்பர் ஓவருக்கு செல்ல, அந்த சூப்பர் ஓவரில் மீண்டும் பேட்டிங் செய்த இசான் கிசான் அந்த ஓவரில் தொடர்ச்சியாக 4 சிக்சர்கள் மற்றும் 1 பவுண்டரி மற்றும் 1 சிங்கிள் ரன் என அடித்து 29 ரன்களை குவித்து அயர்லாந்து அணிக்கு அதிர்ச்சி கொடுத்தார். பின்பு சூப்பர் ஓவரில் களமிறங்கிய அயர்லாந்து அணி வெறும் 7 ரன்கள் எடுத்து அதிர்ச்சிகரமான தோல்வியை தழுவியது. அந்தளவுக்கு இந்த போட்டி மிகப்பெரிய ட்விஸ்டாக நடந்து முடிந்தது. ஆக மொத்தம் வெற்றியை காட்டுவது போல அயர்லாந்து அணிக்கு கண்ணில் காட்டிவிட்டு அப்படியே தன் பக்கம் கடைசியாக பறித்து கொண்டது இந்திய அணி. அதுவும் சூப்பர் ஓவரில் இந்தளவுக்கு ஒரு ரன் குவிப்பு என்பது இதற்கு முன்பு எந்த ஒரு போட்டியிலும் நடந்திருக்க வாய்ப்பில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணியின் இந்த ஒரு சூப்பர் ஓவர் பயங்கர ட்விஸ்டான சரித்திர வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.